Hello friends, welcome to Nandhini Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பானி பூரி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பாருங்க எவ்வளவு நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. இப்போ நான் ஒரு பானி பூரியை உங்களுக்கு உடைச்சு காமிக்கிறேங்க. ரோட்டு கடையில தாங்க இவ்வளவு நாள் நம்ம பானிபூரி சாப்பிட்டுருப்போம். நம்ம வீட்லயே பானிபூரி வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க. சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணுங்க. இப்போ லைட்டாக மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு பவுலில் ஊற்றிக்கலாங்க. சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, புதினா தண்ணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்க இப்போ புதினா தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்காங்க. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்க உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சமாக நம்ம புளி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி நல்லா கொதிக்க விடலாங்க. ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி அரைச்சி நல்லா பேஸ்ட்டை எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. புளிப்பு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. பூரி நம்ம தேய்க்கிறப்ப நல்லா சாஃப்டாக வரக்காக பூரி கட்டையில் கொஞ்சம் மாவு தூவி விட்டுக்கலாங்க. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா லேசாக தேய்ச்சி எடுக்கணுங்க. ரொம்ப மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா பூரி வந்து நமக்கு நல்லா வராதுங்க, சாஃப்டாக வராது. கொஞ்சம் நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ நல்லா தின்னாக இருக்குது பாருங்க. இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா பீஸும் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு, எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க மாவு. கடாய் சூடானது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வருது பாருங்கள். ஒன் சைடு நல்லா பாயில் ஆனதும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. பானிபூரி ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பீஸையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க நம்ம எண்ணெயில் போட்டதுமே மேலே வந்து எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வருது பாருங்க. ஒன் சைடு நல்லா பாயில் ஆனதும் அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுறலாங்க.
பானிபூரி ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பானிபூரி ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம கடைக்கெல்லாம் எங்கேயுமே போக முடியாதுங்க. ஸோ நம்ம வீட்டிலேயே பானிபூரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.